தேடி வரும். சரியா? இன்னும் ஒரே ஒரு விஷயம், மாணவ செல்வங்கள் நிறைய இருக்கிறதுனால ஏக்கு அடுத்து என்னடா பி, அதுக்கடுத்து வாரந்தோறும் கொடுங்க, கண்டிப்பா கொடுங்க. மூணையும் தனித்தனியா கொடுக்காதங்க, ஒட்டு மொத்தமா ஆட்டோரில் போட்டு அரைச்சிருங்க. அதாவது மிக்சியா அரைச்சி ஜூஸை கொடுத்துருங்க. உண்மையிலே இங்கிலீஷும் மேத்ஸும் வரணும்னா இந்த மூணையும் சேர்ந்து சூப்பு கொடுங்க. சிக்கு அடுத்து என்ன சொன்ன? டி. டி ஃபார் டிசிப்ளின். டி ஃபார் அடுத்து என்ன சொன்ன? இ ஃபார் எஜுகேஷன். அந்த மூணு சூப்பு குடிச்ச உடனே டிசிப்ளின் ஆயிடுவேன். டிசிப்ளின் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா எஜுகேஷன் வந்துடும். பள்ளிக்கூடம்னா என்ன? ஃபர்ஸ்ட் 50% டிசிப்ளின் தான் முக்கியம். அடுத்து இ எஜுகேஷன், டிசிப்ளின் தான் எஜுகேஷன் வந்துடும். குருக்களை மதிக்க தெரியணும், உங்க அம்மா அப்பாவை மதிக்க தெரியணும், கூட பிறந்தவங்களை மதிக்க தெரியணும். இதுதான் டிசிப்ளின். அப்ப ஏ ஃபார் பி ஃபார் சி ஃபார் இ ஃபார் டி ஃபார் டிசிப்ளின். டிசிப்ளின் என்ன? ஒழுக்கம். அதுதான் தமிழ் எதிக்ஸ். நம்மளை விட்டா வேற யார்ட்டையும் ஒழுக்கம் இல்லை. நம்ம தான் ஒழுக்கத்தோடு வாழணும். அதுல எல்லாமே அடங்கி இருக்குது. அடுத்து இ ஃபார் எஜுகேஷன். குட். அடுத்து என்னது? எஃப். எஜுகேஷன்ல நீ திறமை, படிப்பு இருக்கணும், ஸ்கில் இருக்கணும். இது ரெண்டும் இருந்து முதிர்ச்சி ஆயிட்டேன்னு வச்சுக்கோ. எஃப் ஃபார் ஃபேமிலி. எஃப் ஃபார் ஃபேமிலின்னு என்ன? வேலை கிடைக்க போது உடனடியாக மாலை கிடைச்சிடும். அப்ப வேலையும் மாலையும் கிடைச்சா ஃபேமிலி சூப்பர். வாய்ப்புக்கு நன்றி. ஐயா முருகேசன் அவர்கள் கூறுவது முற்றிலும் உண்மை. இன்றளவும் முருகேசன் ஐயா அவர்கள் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரின் நேரடி கட்டுப்பாட்டில் அவர்கள் கலெக்டர், பள்ளி கல்வி